இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு பயனுள்ள குக்கிங் டிப் இருக்குது, கிளீனிங் டிப் இருக்குது, கார்டனிங் டிப் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிகளுக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் பேக் மை சேனல். என்னோடய கிச்சன் டின்னர்லாம் முடித்தோன்னே இப்படித்தான் இருக்கும். அது மற்றபடி சட்டி பாத்திரம் கழுகுற வேலை இருக்கும், துடைக்கிற வேலை இருக்கும். பீங்காங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அவங்கவுங்க சாப்பிட்றத அவங்கவுங்க கழுவிக்கிடுவாங்க. ஓகேயா? இப்போ கடகண்டு எடுத்து கழுவுறத ஃபுல்லாக எடுத்து சிங்கில் போட்டுட்டு ஒரு பக்கத்தில் உள்ளதை எல்லாத்தையும் நீட்டாக நம்ம வந்து லிக்விட் வச்சுருப்போம்ல, அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீட்டாக எண்ணெய் பிஸ்கே இல்லாமல் நல்லா நீட்டாக தொடச்சிட வேண்டியது. இந்த மாதிரி தொடச்சிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காலைல எந்திரிக்கும் போது ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. பக்கத்தில் துடைக்கிறது கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த பக்கம் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, எல்லாத்தையும் கழுவணும். தண்ணி வடிய வச்சுட்டு எடுத்து கவுத்துற இடத்துல கவுற்றணும். அதனால் இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் மொத்தம் நான் என்னோடய செலவுன்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் இதை செலவு பண்ணேன்டா எனக்கு வந்து நீட்டாயிரும் என்னோடய கிச்சன். நான் நிம்மதியாக போய் தூங்கலாம். நான் காலைல எழுந்திரிக்கும் போது எனக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே பாத்திரங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா காலைல எழுந்திரிச்சு அது முகத்தில் முழிக்கும்போது நம்மளுக்கு அன்றைக்கின்ற உள்ள பொழுதே வீணாக போயிடும். அதனால் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் எப்பவுமே கழுகும்போது நம்மளுக்கு தண்ணி தெறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த மாதிரி காஞ்ச டவலு, காஞ்ச ஏதாவது துணியெல்லாம் போட்டுக்கிறணும். அப்போ உங்களுக்கு தண்ணி தெறிக்கிறத ஓரளவு நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஆனால் எதனால் தெறிக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம ராத்திரிக்கெல்லாம் நம்ம எடுத்து வச்ச நம்ம ஜெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சிடும். அதாவது எடுத்து வைக்கிற சோப்புலாம் முடிஞ்சிடும். ஒரு ஸ்பூனு தான் எடுத்து வைப்பேன். அப்புறம் ஸ்பாஞ்சு நம்ம இப்போ கழுகுன எல்லா பொருளையுமே நல்லா நீட்டாக சுத்தமாக கழுவி வச்சிடணும். அதுக்கப்புறம் சிங்கை நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கழுவி வச்சிடணும். முடிஞ்சால் சுடுதண்ணியை கூட நீங்கள் ஊற்றி விடலாம். சிங்கை ஃபுல்லாக சுடுதண்ணி கூட ஊற்றி விடலாம். அப்புறம் இந்த துணியை எடுத்து நல்லா பாருங்கள் எவ்வளோ நனைஞ்சிருக்குன்னு எடுத்து புழிஞ்சு காய போட்டுற வேண்டியது. பைப்பு வந்து எதனால் எனக்கு தெரிக்குது அப்படின்னா என்னோடய பைப்பு வந்து உயரமாக இருக்குதுப்பா. இன்னொன்று ஸ்பீடாக இருக்குது தண்ணி. அப்புறம் வந்து உயரமாக இருக்குது. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு உயரம் கிடையாது. இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் தனிவாக வச்சுக்கிட்டு கழுவுவேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரிக்காது. நான் எவ்வளோ சட்டி பாத்திரமும் தேய்ப்பேன். எப்போ வந்து எனக்கு வந்து இந்த பைப்பு அது கெட்டு போய் இதை மாற்றினாங்களோ அதுலேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தெரிக்குது. அது காரணம் பைப்பு வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச காரணம். எப்போவுமே கிச்சன் சிங்கில் பைப் வந்து கொஞ்சம் தனிவாக இருந்தால் தான் நம்ம மேலே வந்து தண்ணி தெறிக்காது. எவ்வளோ பாத்திரமோ நம்ம கழுவலாம் ஈஸியாக. தெரிச்சிச்சு அப்படின்னா அது வேறு வந்து சட்டையில் நனைஞ்சு போய் நசு நசுன்னு இருக்கும். அடிக்கடி உடுப்பு நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேயா? அதுக்கப்புறம் ஏப்ரன் உங்களுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா நீ ஏப்ரன் கூட கட்டிக்கலாம். பிளாஸ்டிக் ஏப்ரன், துணி ஏப்ரன், என்னென்னமோ ஏப்ரன்கள் வந்துருச்சு பல வகையாக. பைப்பு எவ்வளோ பல வகையாக இருக்கோ ஏப்ரன்களும் இருக்குது. நீ ஏப்ரன் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்தடி புழு போகலாமா? நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம வந்து நம்மளுடைய கிச்சன் சிங்கை கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்களேன். ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு பொடி உப்பு எடுத்து நல்லா போடுங்க. அதுக்குள்ள கல் உப்பு போட்டாலும் சரி, நைஸ் உப்பு போட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். நம்ம கல் உப்பு போட்டோம்னா நமக்கு தாராளமாக நம்மளுக்கு வந்து 2 கோலை தண்ணி ஊற்றணும். அதாவது ஜக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு ஹாட் வாட்டர் ஊற்றணும். ஓகே? நான் வந்து இப்போ 1/2 லிட்ரு ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து குளோராக்ஸு கொஞ்சோன்னு அதுக்குள்ள ஊற்றுறேன். குளோராக்ஸ் ஊற்றலாம், வினிகர் போடலாம், பேக்கிங் சோடா போடலாம். எப்படி ஒன்றும் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ரீனுங்கிற பேரை கூட நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உங்கள் நாட்டில் என்ன கிடைக்குமோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு 1/2 லிட்ரு ஹாட் வாட்டர், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்களேன். இதை செய்யுங்களேன். உங்களுக்கு வந்து சிங்க அடைப்பு பிரச்சனைக்கே குட் பை சொல்லிடலாம். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அப்புறம் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கிச்சனை ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்த வேலை நம்ம வந்து ஹாலில் கிடக்கிற நம்ம பசங்க, பேரம்பேத்தி யார் இருந்தாலும் சரி, பிள்ளைங்க அப்படி அப்படியே போட்டுருவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. இந்த உங்கள் பொருளெல்லாம் எடுத்து வச்சுருங்கண்டு. சில பேர் வந்து சில பிள்ளைங்க வந்து செய்யாதுங்க. அதனால் நம்மளே செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கற்றுக் கொடுத்துடணும். ரொம்ப பேபிகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. கொஞ்சம் ஓரளவு 2-3 வயசு பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அது பொருள்களை அது இடத்துல வைக்க சொல்லிடலாம். ஓகே? அப்புறம் நம்ம எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுட்டோம்னா காலைல நம்மளுக்கு இந்த வேலைகள் நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு வீடு நீட்டாக இருந்தாலே காலைல எந்திரிக்கையில் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் இது வந்து சோலார் லைட்டுப்பா. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிருவாங்க. அடுத்து ஒரு கார்டன் டிப்பை பார்க்கலாமா? நம்ம கார்டனிங் டிப்பு பார்க்க போகிறோம். நமக்கு தேவை கத்தாழை. சின்ன கத்தாழையாக இருந்தால் ஒரு 5-6 எடுத்துக்கிறோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 செடிக்கு, ரோஜாப் செடிக்கு போடலாம். அப்புறம் மிக்சியில் வந்து கட்டிங் பண்ணி நல்லா அரைச்சிக்கிறோங்க. அரைச்சிக்கிட்டு அந்த ஜெல்லிலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுங்க. 1 ஸ்பூன் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு தாராளமாக போதும்.
நல்லா தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த தண்ணியோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அதை எடுத்து வச்சுக்கிறோங்க. அது எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா 10 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து கூட நீங்கள் வந்து தூருக்கு ஊற்றி விடலாம். இது நம்ம வந்து இலை சுருட்டு பிரச்சனை நம்மளுக்கு போயிடும். ஓகே, வாரத்துக்கு 3 தடவை செய்யுங்க. இலை சுருட்டு, முட்டு கருகிறது எதாக இருந்தாலும் போயிடும். நான் செஞ்சு பார்த்துட்டு இது வந்து ரிசல்ட் ஆகிருக்கு. நம்ம செடி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ரிசல்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே செய்யலை, இலை சுருட்டாக இருந்துச்சு, முட்டு கறிப்பு இருந்துச்சு. நான் வாரத்தில் 3 நாள் செஞ்சேன், எனக்கு சரியாக வந்துருச்சு. அதோட உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த விவரம் ஃபுல்லாக நான் வந்து கார்டனிங் அம்மா பண்ணும் உள்ள வீடியோவில் சேனலில் போட்டிருக்கேன்ப்பா. டைம் இருந்தால் விசிட் பண்ணுங்களேன். அடுத்த டிப்புல போகலாமா? நம்ம இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாறு செய்ய போகிறோம். இதில் ஒரு சில டிப்பு மட்டும் இருக்குது. 2 புடி மட்டும் எடுத்துக்கிறேங்க. இது 4-5 பேருக்கு தாராளமாக போதும். அளவுக்கு மாரி கீரை போடக்கூடாது. சாறு வைக்கையில் நம்ம தேங்காய் பால் போட்டு சாறு வைக்க போகிறோம். அப்புறம் காம்போல் முடிஞ்சளவு எடுத்துடணும். பழுத்த கீரையெல்லாம் எடுத்துடணும். இது 2வது தடவை 3வது தடவை நீங்கள் உருவும் போது அந்த செக் பண்ணியில் இந்த மாதிரி காம்பெலாம் இருக்கும். அதெல்லாம் அழகாக நீங்கள் எடுத்துடணும். ஓகே, எடுத்து நீங்கள் வந்து சாறு வைக்கையில் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யணும், உப்பு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் வந்து ஊற வச்சிடணும். உப்பு தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுக்கிறணும். அடுத்து வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணணும். 4 பல்லு பூண்டு, 4லேருந்து 5 பல்லு பூண்டு போடுங்க. ஊசி மிளகா, காரமான மிளகா 2லேருந்து 3 போடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுங்க. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 1 போடுங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 போடுங்க. போட்டு குறவரப்பாக அரைச்சிக்கிறங்க. இதுவும் நம்மளுடைய கீரை சாறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு உள்ள டிப்பு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. நம்மளுடைய கீரைச்சாறு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 2வது டிப்பு, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 3, பூண்டு ஒரு 4 நல்லா பொடிசாக சாப் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இருக்கலே ஒரு காஞ்ச மிளகா கூட நீங்கள் போடலாம். நான் போடல. கீரையை நம்ம கழுவி வச்ச கீரையை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி நம்ம தேங்காய் பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து கழனி தண்ணி, தேங்காய் பால், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். நம்ம அரைச்ச மசாலா சரியா. அப்புறம் தக்காளியெல்லாம் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி. இதில் வந்து கீரை வதக்கினதை அதில் போடுங்க. எப்படி வேணாலும் செய்யுங்களா. ஆனால் வந்து கீரையை வதக்கி நீங்கள் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக இருக்கும். அதனால வெங்காயம் இந்த இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கிறத விட மிக்சியில் ஒரு சுற்றி போடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் இது போட்டிருக்க தூள் மசாலா பவுடர் என்னென்னா ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இவ்வளோ தான் நான் போட்டது. ஓகே, அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை லைஸாக குறவர்னு அரைச்சி போட்டிருக்கிறேன். கழனி தண்ணி போட்டிருக்கிறேன். தேங்காய் பால், ஒரு பாதி தக்காளி, இவ்வளோ தான். ஒரு அருமையான கீரைச்சாறு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நீங்கள் துவையல் வந்து புளி வச்ச துவையலை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். தேங்காய் துவையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த குக்கிங் டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஒரு சின்ன கீரை தொட்டை மாதிரி வச்சுருப்பேன். சின்ன ஜாடியில் தான் போட்டு வச்சுருப்பேன். நம்ம மண்ணில் வந்து போட்டு வச்சா நம்மளுக்கு அவ்வளோ வராது. அதனால் குட்டி ஜாடிகளில் போட்டு வச்சுருப்பேன். ஈஸியாக வளர்க்கக்கூடிய பசலி வகையில் வச்சுருப்பேன். ஸ்லோன் பசலி, பச்சை பசலி, சிவப்பு பசலி, பாயாம் பசலி, அப்புறம் வந்து கொமுட்டிக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய செடிகளை நான் வந்து வச்சு வளர்க்குறேன்ப்பா. அப்புறம் முருங்கை மரம் இருக்குது நம்ம வீட்டில். இந்த மாதிரி உள்ள கீரைகள் வாரத்துக்கு ஒரு நாளைக்கும் வீட்டு கீரைகளை நம்ம வந்து எடுத்து பறித்து சாப்பிடல. கெமிக்கலே இல்லாமல் எல்லாமே வீட்டு உரங்கள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுக்குறது தான் நான் செய்கிறது ஒரே உரம். அதை தான் நான் செய்கிறேன். ஓகே, நம்ம அட்லீஸ்ட் கெமிக்கலே இல்லாமல் நம்ம சாப்பிட்லாமேன்னு ஒரே எண்ணத்தில் நான் இப்படி செஞ்சேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து மூலிகை செடிகளும் நிறையவே இருக்கும். மூலிகை நம்மளுக்கு தேவையான மூலிகள் ஒருத்தருக்கு ஒரு மூலிகை செடி தேவைப்படும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 7-8 வகையான மூலிகை செடி எனக்கு தேவைப்படும். நான் அதை வச்சு வளர்க்குறேன்ப்பா. இந்த கீரை வந்து ஸ்லோன் பசலின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஒரு குச்சி கிடச்சா கூட ஒரு இதில் உங்களுக்கு நல்லாவே நிறையாவே வரும். அதே நேரத்தில் அந்த தண்டுகளை நம்ம கீரையை மட்டும் எடுத்து தண்டுகளை மறுமுறை நீங்கள் பயிரிடலாம். இந்த மாதிரி நிறையாவே நீங்கள் பயிரிடலாம்ப்பா. இதெல்லாம் ஈஸியாக வளர்ப்பு முறை தான் வீட்டு தோட்டத்துக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டில் காய்ச்ச மாங்காய் பழுக்க வச்சுருக்குது. நல்லா முத்தின மாங்காய் எடுத்து பழுக்க வச்சுருக்கு. மாங்காய், தேங்காய், வாழை, அதுக்கப்புறம் பலாப்பழம், கீரை வகைகள், மூலிகை செடி, இந்த மாதிரி உள்ள எங்களுக்கு தேவையான சில செடிகள், அதே மாதிரி ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகளை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நான் வந்து வளர்க்க கிடையாது. ரொம்ப ஈஸியான கீரை வகைகளை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஜாடிகளில் வச்சு நம்ம வந்து கீரை செடிகள், சில செடிகள் வளர்க்கையில் நம்மளுக்கு சில கலர் செடிகள்லாம் இருக்கும். அதாவது குப்பைமேனி, குப்பைக்கீரை, கீதாநெல்லி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பறித்து தூக்கி போடாதீங்க. கொஞ்சம் கீரை கடைசலில் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிலில் சந்திக்கலாம். வளமுடன்.